ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். டே 2 ஆஃப் கிளீனிங். இன்றைக்கி வந்து சண்டே, அதாவது போன சண்டே எடுத்தது தான். கொஞ்சம் இங்கே பிஸினால வாய்ஸ் ஓவர் கொடுத்து எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. மச்சி வீட்டில் இந்த ஸ்டாண்ட் ஒன்று இருக்கும், வெசல்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். ஃபுல்லாகவே டஸ்ட்டாக இருந்தது. ஸோ வெசல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ண போட்டுட்டு ஸ்டாண்டுமே நல்லாவே வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. சைட் பை சைட் குக்கிங் ஒர்க்குமே போய்கிட்டு இருந்தது. மார்னிங் வந்து வெஜிடபிள் நூடுல்ஸ் அண்ட் லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் பீஃப் பிரியாணி தான் போட்டிருந்தோம். பீஃப் பிரியாணி ஸ்பைசியாக இருக்கும். ஸோ கிட்ஸுக்கு வந்து கொங்கு நாட்டு ஒயிட் மட்டன் பிரியாணி தான் செஞ்சிருந்தோம். அன்றைக்கி வந்து ஃபங்க்ஷன் வேறு வச்சிருந்தாங்க. அதுக்கு ஃபங்க்ஷன் வீட்டில் வந்து பிரியாணியுமே வந்தது. ஸோ நீங்கள் லஞ்ச் சாட்ஸில் பார்த்துருப்பீங்க 3 வெரைட்டிஸ் பிரியாணி. சூப்பராக அன்றைக்கி லஞ்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. இது நெக்ஸ்ட் டே 3 கிளீனிங். அந்த கவுண்டர் டாப் கீழே உள்ளது எல்லாத்தையும் எடுத்து திரும்பவும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோம் க்ளீன் பண்ணிவிட்டு. அன்றைக்கி வந்து மண்டேலேருந்து ஹஸ்பண்டுக்குமே லஞ்சு கொடுத்து விட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இங்கே வந்து தேய்பட்டன் டு ராம்நாடு வந்து ஒரு அக்கா வந்து எடுத்துகிட்டு போவாங்க லஞ்சு. ஒரு லஞ்ச் பேக்குக்கு 30 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. அவங்க ஷாப்லேயே போய் டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸ்கூல் ஹாலிடேஸ்க்குலாம் ஊருக்கு வரும்போதெல்லாம் ஹஸ்பண்ட் இப்படி தான் லஞ்சு கொடுத்து விடுறது. எப்போதுமே லஞ்சு சாப்பிட்டுட்டு கிச்சனுமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு.